ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, லோ பிக் பிளேயர்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த லோ பிக் பிளேயர்ஸை வந்து எப்படி எடுக்கலாம், எந்த மாதிரி செலெக்ஷனில் எடுத்தால் வந்து லோ பிக் பிளேயர்ஸை ஈஸியாக, இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை, திடீர்னு ஒரு பிளேயர் வந்து ஒரு 10% கீழே இருப்பாங்க, அவங்க வந்து 100 மேலே பாயிண்ட் எடுத்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி வராங்கன்றதை இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் மிஸ் ஆனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் எப்போ எடுத்துன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். எஸ்டர்டே 3:10 சரிங்களா, சன்ரைசர்ஸ் அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாண்டாங்க இல்லைங்களா, அந்த மேட்ச்சில் 3:10 பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லோ பிக் பிளேயர்ஸில் வந்து பாருங்கள், அபிஷேக் பொருள் வந்து 68 பாயிண்ட் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு, சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரீம் டீம் கூட ஓப்பன் பண்ணி பாருங்கள். அனிகேத் வர்மா பார்த்தீங்கன்னா 148 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அதே போல் அன்சாரி இவரு பாருங்கள், இவரும் மோஸ்ட் வந்து 102 பாயிண்ட்ஸ், சரிங்களா? ஸோ 102 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லோ பிக் பிளேயர்ஸ் வந்து எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி ட்ரை பண்ணால் லோ பிக் பிளேயர்ஸை ஈஸியாக எடுக்கலான்றதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மேட்ச் ப்ரெடிக்ஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் நம்ம ப்ரெடிக்ஷனும் மிஸ் ஆனதுக்கான ரீசனும் இதுதான் நினைக்கிறேன். லோ பிக் பிளேயர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டதுனால மோஸ்ட்லி ப்ரெடிக்ஷன் வந்து மிஸ் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்கள டெமோவை காட்டுறேன். நீங்கள் வந்து பிளேயிங் லைன் வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ், சரிங்களா? உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். நீங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச், சரிங்களா, எம்ஐக்கும் கேகேஆருக்கும் நடக்குது. அந்த மேட்ச்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோன் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் டீம் வந்து கொடுத்துருவாங்க. கிரியேட் டீம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட் லைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்காங்க, சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணது உடனே மேலே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் செலக்டட் பைன்னு இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த செலக்டட் பையை வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணது உடனே பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் வந்து ஷோ பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஷோ பண்ணதில் நீங்கள் எப்படி எடுக்கணும் அந்த லோ பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2 டீம்லையுமே இருக்கக்கூடிய அந்த லீஸ்ட் பர்சன்டேஜ், சரிங்களா? 2 டீம்லையுமே இருக்கக்கூடிய டாப் 3 வந்து நீங்கள் பர்சன்டேஜ் லோவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், கேகேஆர் பக்கம் ரமன்தீப் சிங் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காங்க. அடுத்து பாருங்கள் ரிங்கு சிங் இருக்காங்க, சரிங்களா? ஸோ கேகேஆர் பக்கம் டாப் நம்மளுக்கு வந்து லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் வந்து 3 பேர் கிடைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் நமன்தீர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் முஜிப் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சத்யநாராயண ராஜு இருக்காங்க, சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து இந்த 6 பேர் கிடைச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த மேட்ச்க்கான அந்த லோ பிக் பிளேயர்ஸை வந்து இந்த 6 பேர் தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா? நேற்று நான் அந்த 3:10 எடுத்தேன் இல்லைங்களா ஸ்க்ரீன்ஷாட், ஸோ சேம் இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து இன்னைக்கு மேட்ச்க்கான இந்த லோ பிக் பிளேயர்ஸ் இவங்க தான் இருக்காங்க, சரிங்களா? ஸோ பிளேயிங் லெவனுக்கு அப்புறம் நீங்கள் இதே போல் மெத்தடில் நீங்கள் பிளேயர்ஸை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோ பிக் பிளேயர்ஸ் கிடைச்சிருவாங்க. டெஃபினட்டாக இதுலேருந்து தான் அந்த பிளேயர்ஸ் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா, அது எதிர்பாராமல் ஒரு பிளேயர் வந்து 100க்கு மேலே பாயிண்ட் எடுப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில தான் வருவாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த டீம்ன்றது நல்லா வரும், சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயரில் வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொன்னோம்னா, லாஸ்ட் மேட்ச் வந்து இவர் டெத்தில் பவுல் பண்ணார், சரிங்களா? ஸோ ஆனால் இவர் வந்து எக்கனாமியால் பவுல் பண்ணல, சரிங்களா? ஸோ 30 ரன்னுக்கு மேலே தான் கொடுத்தாரு. மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க, சரிங்களா? ஸோ ஸ்பென்சர் ஜான்சனை பொறுத்தவரைக்கும் நல்ல பிளேயர் தான், முஜிப்பும் நல்ல பிளேயர் தான், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ரிங்கு சிங் இருக்காங்க. ரிங்கு சிங்குக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்காதனால ஃபேண்டசி டீமுக்குள்ள வரல. மேபி பேட்டிங் ஆப்ஷன் கிடைச்சா வரலாம், சரிங்களா? ஸோ ரமன்தீப் சிங் இவங்களாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தபுளான பிளேயர் இல்லைங்க, சரிங்களா? ஸோ இந்த லோ பிக்ல வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்லாம் ரிங்கு சிங் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். முஜிப், ஸ்பென்சர் ஜான்சன் இவங்க 3 பேர் வந்து நல்ல பிளேயராக தான் இருக்காங்க. மேபி உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா? நான் சொன்ன மெத்தடை வந்து நீங்கள் பிளேயிங்க்கு அப்புறம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ வாங்க இன்னைக்கு மேட்சுக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். டாடா ஐபிஎல்ல 12வது மேட்ச், சரிங்களா? யாருக்குன்னா மும்பை இந்தியன்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி வான்கடே, சரிங்களா? வான்கடை மும்பையோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? மும்பைக்கு வந்து அதுதான் ஒரு ஃபேவரட்டான கிரவுண்டு. டெஃபினட்டாக வந்து ஹெட் டு ஹெட்லும் பார்த்தீங்கன்னா கேகேஆரும் எம்ஐயும் விளையாட மேட்ச் வந்து 33 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 33 மேட்ச்சில் 22 மேட்ச் வந்து எம்ஐ தான் வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச்சுக்கான அந்த ப்ரெடிக்ஷனை வாங்க பார்க்கலாம். என்னுடைய ஒப்பீனியனில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறேன், யாரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதை சொல்லிடுறேன். மேபி அந்த பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம், வேறு பிளேயரை மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ 2 டீமுமே இருக்கக்கூடிய அந்த டாப் 6 பிளேயர்ஸ் இவங்க தான் இருக்காங்க, சரிங்களா? ஸோ இது எப்படி எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயர் வந்து 6 பிளேயரும் வைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இதில் 1 or 2 பிளேயர்ஸ் வந்து மிஸ் பண்ணி தான் ஆகும், சரிங்களா? நான் டெய்லி வீடியோஸில் வந்து இந்த 6 பிளேயரை வந்து ஷோ பண்ணி தான் இருப்பேன், எல்லா மேட்சுமே வந்து ஷோ பண்ணி தான் இருப்பேன். ஸோ 6 பிளேயருமே யூஸ் பண்ணாங்க, சரிங்களா? அப்படி வராது. இந்த 6 பிளேயரை நீங்கள் பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ஜிஎல்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். இங்கேயே நீங்கள் ராங்காக ரிமூவ் பண்ணிங்கன்னா வின் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான்.
என்னோட ஆப்ஷனில் திலக் வர்மாவுக்கும் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது, ரகானேவுக்கும் வந்து ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் மேலே ரிஸ்க் எடுக்கிறேன். பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, சூரியகுமார் யாதவ், டிகாக் நல்ல ஃபார்மில் இருக்கனால டிகாக் எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து 4 பிளேயரை பிக் பண்ணுறேன். இந்த 6 பிளேயரில் திலக் வர்மா அண்டு ரகானே இவங்க 2 பிளேயரை வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். சரிங்களா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ வாங்க பிளேயர் செலெக்ஷன் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த 6 பிளேயருமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த 6 பிளேயர் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 6 ட்ரீம் டீம் வந்திருக்கா. சரிங்களா. ஸோ இதுதான், வாங்க பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், குயின்டன் டிகாக் இருக்காங்க, ரெக்லட்டான இருக்காங்க. சரிங்களா. டிகாக்கை பொறுத்த வரைக்கும் எடுடேட்டில் வந்து ஆவரேஜ் போகிறதா தான் இருக்குது. சரிங்களா. ஸோ வென்யூவில் வந்து ஆவரேஜ்ன்றதை நல்லா வச்சுருக்காங்க. எடுடேட்டில் வந்து ஆவரேஜ் வந்து 17 தான் வச்சுருக்காங்க. ஆனால் வென்யூவில் வந்து ஆவரேஜ்ன்றது 31 வச்சுருக்காங்க. சரிங்களா. டிகாக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஃபார்மில் இருந்ததுனால நாம் வந்து டிகாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ரெக்லட்டான இருக்காங்க. ரெக்லட்டானை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் இருக்குங்க. சரிங்களா. இவருக்கு வந்து 5 6 அடிச்சாருன்னா வந்து 150 6 வந்து ரீச் பண்ணுவார். இன்னிங்ஸ் வந்து ஓப்பனிங் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டாங்க. பட் இந்த மேட்ச் வந்து சைன் அவுட் சான்சஸ் இருக்குது. ஸோ கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரு நல்ல பிக்கிங்காக தான் இருப்பாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா இருக்காங்க. நான் தான் திலக் வர்மா வந்து ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா. திலக் வர்மாவுக்கு வந்து ஆவரேஜ்ன்றது 22 தான் வச்சுருக்காரு. சரிங்களா. ஸோ நான் அந்த ரீசனுக்காக வந்து அவரை ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரைக்கும் 447 ரன் அடிச்சிருக்காங்க. சரிங்களா. 8-8ல் 37 ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜின்கே ரகானே இருக்காங்க. ரகானேவை பொறுத்த வரைக்கும் 28 மேட்ச்சில் 712 ரன்னு, ஆவரேஜ்ன்றது 25 வச்சுருக்காங்க. சரிங்களா. நான் இந்த மேட்ச் வந்து நான் ரகானேவை ட்ராப் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ட்ரெண்ட் போல்ட் வந்து நல்லா ஸ்பீடாக வந்து பவுல் பண்ணலாம். சரிங்களா. அவருடைய ஸ்பீடுக்குலாம் வந்து இவர் தாங்குவாருன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக ரகானேவை ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ரோஹித் சர்மா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். 2 4 மட்டும் அடிச்சுட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. சரிங்களா. ஸோ நான் எகெயின் வந்து இந்த வான்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இந்த வான்கடை கிரவுண்டில் எடுடேட்டில் ஃபஸ்ட்டு எடுடேட் பார்க்கலாம். எடுடேட்டில் 34 மேட்ச்சில் 1070 ரன் அடிச்சிருக்காரு. 31 வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுடேட்டில் வந்து 28 வந்து ஆவரேஜ்ன்றதை ரோஹித் சர்மா வச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து நான் ஃபேண்டசி டீமில் இப்போ ஜஸ்ட் ஒரு 60% தான் இருக்காரு. நான் வந்து பிக் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து வெங்கடேஷ் இருக்காரு. வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லிடலாம், மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுடேட்டில் வராங்க, அதாவது மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக வந்து கேகேஆர் ப்ளே பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வெங்கடேஷ் ஐயரை வந்து பிக் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து 100% இவர் வந்துடுவார். ஆவரேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் எடுடேட்டில் 6 மேட்ச்சில் 362 ரன் அடிச்சு 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வெங்கடேஷ் ஐயரை பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ரின்கு சிங் இருக்காங்க. பேட்டிங் ஆப்ஷன் ஒரு கிடைக்காதனால தான் ஃபேண்டசி டீமுக்குள்ள வரல. பட் நல்ல பிளேயர் தான். சரிங்களா. ஸோ நான் இந்த மேட்ச் லோ பிக் பர்சன்டேஜில் இருக்கிறதுனால இவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் எடுடேட்டில் ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா தான் மெயின் வந்து இப்போது எம்ஐ மிடில் வந்து இவர் தான் இருக்காரு. சரிங்களா. ஸோ அந்த ரீசன் நம்ம பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுனில் நரேன் இருக்காங்க. சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் வந்து ரொம்ப கம்மி தாங்க. சரிங்களா. சுனில் நரேனுடைய ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பவுலிங்கில் வந்து விக்கெட்ஸ்ன்றது 25 விக்கெட்ஸ் மேலே எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் ஆப்ஷனுக்காக நரேன் பிக் பண்ணுறேன். நரேன் இந்த மேட்ச் வந்து பிளேயிங் லெவலில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து மொயின் அலி இருக்காரு. மொயின் அலி இந்த மேட்ச்சில் பிளேயிங் லெவலில் இருப்பாரு, டவுட்ன்றது கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா. ஸோ அவர் பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசூல் இருக்காங்க. சரிங்களா. ஆண்ட்ரே ரசூலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா மிடில் வந்து இப்போது டிகாக்கோ இல்லை நரேனோ இவங்க யாராச்சும் நின்று பார்ட்னர்ஷிப் அதிகமாக பண்ணிட்டாங்க அப்படின்னா ரசூலுக்கு வந்து வாய்ப்பு வந்து கம்மி தான். சரிங்களா. இதே வந்து அவங்க யாராச்சும் அவுட் ஆகிட்டாங்கன்னா மிடில் வந்து இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த மேட்ச் வந்து நான் ரசூலை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிச்சல் சார்னர் இருக்காங்க. 8-8ல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு விக்கெட்ன்றதை எடுத்துருக்காங்க. நமந்திரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருந்தேன் எம்ஐ லூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மேட்ச் ஃபேண்டசி டீமுக்குள்ளே இவர் வந்திருந்தார். சரிங்களா. ஸோ இந்த மேட்ச் இவர் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் 8-8ல் ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காங்க. சரிங்களா. ஸோ நல்லா விக்கெட்ஸ்ன்றது கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரீசனாக இவரை ட்ரை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து தீபக் சகார். சரிங்களா. ஸோ அந்த தீபக் சகார், ஹர்ஷத் ராணா இது போல் பிளேயர்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இவங்க ஒரே ஓவரில் வந்து அதிகமான ரன்னு கொடுத்துருவாங்க. அந்த ரீசனாக தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா. ஆனால் நல்ல பிளேயர்ஸ் தான் இவங்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக போடுவேன். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் 249 மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு.
ஒரு ஹிட்டர் ஃப்ளாப் கேட்டகரி தான். பட் நான் வந்து 10 போட்டு இந்த மேட்சை யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அரோரா இருக்காரு. அரோராவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிலே பவுல் பண்ணுறீங்க. ஒரு ஓவருக்கு 12 ரன் மேலே வாரி கொடுத்துருக்காரு எம்ஐக்கு எதிராக சரிங்களா. ஸோ இவர் வந்து நான் பிக் பண்ணுற ஐடியாவில் இல்லை. நெக்ஸ்ட்டு முஜிப் அல்லது ஸ்பென்சர், இவங்க 2 பேரில் ஒரு பிளேயர்ன்றதுனால நான் ஸ்பென்சர் வந்து இந்த மேட்ச் யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ வாங்க என்னோட ஃபைனல் டீம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ என்னோடய ஃபைனல் டீம் நான் உங்களுக்கு இந்த டீம் தான் ப்ரொவைட் பண்ணுறேன் சரிங்களா. இதில் வந்து 11th ஆப்ஷனாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் வந்து 11th ஆப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்பென்சர் ஜான்சன் பிடிக்கலாம், நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஹித் சர்மா வந்து கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரெண்ட் போல்ட் வந்து வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி சிவிசி உங்களுக்கு பிடிக்குன்னா வேறு பிளேயரை மாற்றி ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஸோ லாஸ்ட் மேட்ச் நான் ரோஹித் சர்மா ட்ரை பண்ணியிருந்தேன், அவர் வந்து சைன் ஆகல. பட் இவர் வந்து ஒரு மேட்ச் வந்து சைன் ஆகிற நறுக்குன்னு அதிக ரன் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரீசன் நான் வந்து எகெயின் ரோஹித் சர்மா ட்ரை பண்ணுறேன். போல்ட் வந்து வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ சிவிசி பிடிக்கலாம், நீங்கள் மாற்றி வேறு பிளேயர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.